வேதத்தில் தேவன் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எப்படி அங்கிள் அவரோட பேரை பெருமைப்படுத்தினார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாவரும் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரைட்டா? நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். அவன் பரதேசியாக இருக்கும் பொழுது, அப்படி என்றால் என்ன பொருள்? அட்ரஸே இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த பொழுது அவனை அழைத்து என்ன சொன்னார்? நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், ஐ வில் மேக் யூ கிரேட். ஆங்கிலத்தில் இருக்கு. என்ன கிரேட்னஸாக பண்ணார் என்றால், நாம் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றினார்கள். மத்தேயு 1வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தா 5 ராஜாக்கள் பேர் இருக்கு ஆபிரகாமுடைய வாரிசில் வந்தவங்க. ரைட்? வேற என்ன? ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்பட அவர் வெட்கப்படலையாம். யோசித்து பாருங்க. இல்லை, வாட் அ கிரேட் காட். வானமும் பூமியும் கொள்ளாத சிருஷ்டிகர்த்தர் சொல்றாரு, பலவீனமான ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்பட வெட்கப்படல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமுடைய தேவன் என்று அழைக்கப்பட சந்தோஷப்பட்டாராம். இப்படியெல்லாம் கனம் பண்ணியிருக்கிறார். இன்னும் அவருக்கு என்ன பேர்? விசுவாசிகளின் தகப்பன். ரைட்? இப்படித்தான் தேவன் உங்களையும் கனம் பண்ண அவர் ஆவலாக இருக்கிறார். ஆமாம், நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் தான் சொன்னார், என் மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஞானத்தை கேட்ட யாருக்கு? நம்ம சாலமோன் ராஜாவுக்கு சொல்கிறார், எப்பா நீ ஞானத்தை மாத்திரம்தான் கேட்குறா, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கொடுத்துட்றேங்கிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நாள் வந்த பொழுது பிதாவிடத்தில் சொல்கிறார், பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ பாருங்க, தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த அவர் ஆவலாக இருக்கிறார். அவர் கனம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மலை மேல் இருக்கிற பட்டணம், நம்ம குடும்பங்கள் எல்லாம் மலை மேல் இருக்கிற பட்டணமாக உயர்த்தப்படுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இது நிமித்தமாக அவருக்கு என்ன நன்மை? எரேமியாவில் வாசிக்கிற அருமையானவர்களே, நான் அவர்களுக்கு செய்ய போகிற நன்மையின் நிமித்தம் அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி, எனக்கு புகழ்ச்சி, எனக்கு மகிமை என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்கள், தேவன் எனக்கு செய்ய போகிற நன்மை நிமித்தம். அப்படி என்றால் என்ன பொருள்? நான் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து செல்வ சீமானாக வாழும் பொழுது அவருக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமை என்று சொல்லுகிறார். இதை விளங்கி கொள்வது எளிது தானே. இப்போ எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்க. என் கிராண்ட் சில்ட்ரன் வந்து அமெரிக்கா ஐக்கிய தேசத்தினுடைய பிரசிடெண்ட் ஆகிட்டான்னு வைங்களேன், எனக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி தானே. அப்படித்தான் உங்கள் பரம தகப்பன் விரும்புகிறார். உன்னை கொடா கொடியாய் பெருக பண்ணி அவர் சந்தோஷப்பட விரும்புகிறாருங்க. அப்படித்தான் ஆபிரகாமை கனம் பண்ணினார். ஐஸ்வர்யத்தில் எந்த லெவலில் கொண்டு வச்சாரு? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்க. ஹல்லேலூயா, ஆமென். எலான் மஸ்குடைய ஆஸ்தியை எண்ணிரலாம், ஆனால் அளவுகோலே கிடையாது ஆபிரகாமுடைய ஆஸ்திக்கு. அந்த தேவன் அந்த பலவீனமான ஆபிரகாமை பெருமைப்படுத்தின தேவன். ரைட்? அவன் நல்லவனாங்க? நல்லவன் கிடையாதுங்க. பல காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அங்கே ஆதியாகமம் 12:1-2 சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கிறாரு. 6வது வசனத்திலே பார்த்தால் அவன் லோத்தை கூட்டுட்டு வரான், அவன் சவதரித்த எல்லாவற்றையும் கொண்டு வரான். ஆனாலும் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கடைசி வரைக்கும் அவரை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தது போல உங்களுடைய பெயரையும் பெருமைப்படுத்த, உங்களையும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் அலங்கரித்து அழகு பார்க்க அவர் ஆசையாக இருக்கிறார்ப்பா. இது எப்பொழுது சாத்தியம் தெரியுமா? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. எதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது? நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் இல்லையா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அங்கிள் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அங்கிள், என் கடன் பிரச்சனை தீர்ந்தா போதும், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஃபீஸ் கட்டினா போதும். அப்படி தான் இன்றைக்கி கிறிஸ்தவம் இருக்குது. ஆகையினாலே நீங்கள் எல்லாம் ஏழைகளாகவும் தரித்திரர்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் தலையில் அடித்து சொல்கிறேன், எனக்கு உங்கள்கிட்ட என்னப்பா இருக்குது? நித்தமும் இடைவிடாமல் என் நாமும் தூஷிக்கப்படுதுங்கிறார். இன்றைக்கி மனம் திரும்புவோம். நீங்கள் இந்த சத்தியத்தை தொடர்ந்து கேளுங்க.
எந்த சத்தியத்தை? ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற சத்தியங்களை தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் விசுவாசத்தில் விருத்தி மேலே விருத்தி பார்ப்பீர்கள். ஆபிரகாம் தேவனால் எப்படி பெருமைப்படுத்தப்பட்டானோ அதை போல நீங்களும் பெருமைப்படத்தக்கதாக அநேகர் கண்டு இவன் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று நம்முடைய தேவன் அண்டை ஓடி வரத்தக்கதாக தேவன் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.